2019 வெளிவந்திருந்த மனு த ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்ல ஸ்கிரிப்ட் அப்படின்ற பறவை இனத்தை சேர்ந்த ஒரு குட்டி பறவையை காட்டுறாங்க. அதுதான் நம்ம கதையோட கதாநாயகன். லாஸ்ட் நைட் ஒரு எலி என்ன பண்ணிருக்கு, அது பொறிச்சு வெளியே வரக்கூடிய நிலையில இருந்தப்போ அதோட அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு திருடி கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முட்டைக்குள்ள இருந்து முழுசா ஹேட்ச் ஆகி ஹீரோ பிறந்தான். சோ அவனோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. சந்தோஷத்தோட உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சவனுக்கு கண் எதுக்கவே பயமுறுத்துற மாலையில் நின்று இருந்தது ஒரு காட்டெலி. கையில சிக்கணும் கடிச்சு துப்பிருமேனு கபான்னு செத்து போன மாதிரி ஒரு நடிப்பை போட்டான். அந்த எலியுமே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தாண்டி போயிடுச்சு. அப்புறம் அந்த பயத்தோட அதிர்ச்சியிலே பயங்கரமா தூங்கிட்டான் போல. சுயநினைவோட முழிப்பு வந்ததே மறுநாள் நைட்டு தான். சுத்தி முத்தி பாக்குறான், எங்க போறது என்ன இடனே தெரியல. அப்பதான் அவன் உள்ள இடத்துல இருந்து பக்கத்துல உள்ள ஒரு பாறைக்கு மேல சீகல்ஸ் அழிக்கப்படுற கப்புள்ஸா இருக்கிற 2 கடல் பறவையை பாக்குறான். அவனே இப்பதான் குட்டி பறவையா பிறந்திருக்கான் இல்லையா, பாக்குற பறவைகள் எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சிட்டான். தென் பறக்க முடியலனாலும் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி பாறைக்கு மேல கூட்டுல உறங்கிட்டு இருக்கிற 2 பறவைங்க கிட்ட வந்து சேர்ந்துறான். அதுல அந்த பெண் கடல் பறவை தான் ஹீரோவோட சத்தம் கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் முழிப்பு வந்து என்ன ஏதுன்னு பாக்குது. அடுத்து அதோட ஹஸ்பண்டான ஆண் பறவைக்கு சத்தம் கேட்டதும் என்னாச்சுன்னு கேட்கும்போது புதுசா வந்திருக்கிற அந்த குட்டி பறவையை பத்தி எதுவுமே சொல்லல. பத்திரமா பாத்துக்கிறது தன்னோட ரெக்கைக்குள்ள ஒளிச்சு மறைச்சுக்கிச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹஸ்பண்டான ஆண் பறவைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, புதுசா ஒரு குட்டி பறவை நம்ம கூட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஏன்னா ஹீரோ அவங்கள சேர்ந்த பறவை இனம்ல முற்றிலுமே மாறுபட்ட ஒரு இனம். அப்படி இருந்துமே அந்த அம்மா பறவை தன்னோட புருஷன் பறவை கிட்ட சொல்லுது, நம்ம பல வருஷம் கஷ்டப்பட்டோம், இன்னும் குழந்தை வாக்கியமே கிடைக்கல, கடவுளா கொடுத்த காணிக்கன்னு இந்த குட்டி பறவையை நம்மளோட மகனா வளர்க்கலான் இருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கான்னு கேட்கும் போதும் பதிலுக்கு அந்த ஆண் பறவையுமே யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஓகே சொல்லிடுச்சு. அன்னில இருந்து ஹீரோவை தன்னோட மகனா ஏத்துக்கிட்டு 2 பறவைகள் அப்பா அம்மாவா வாழ ஆரம்பிக்குதுங்க. தென் ஹீரோ வந்த நேரமோ என்னமோ அத்தனை வருஷமா முட்டை போட்டு குஞ்சு பொறிக்காமே இருந்ததுங்க. இந்த முறை அதிசயம் மாதிரி அதுவும் நடந்துருச்சு. தென் இது எல்லாமே ஹீரோ வந்ததுனாலதான். அதுல இருந்தே அவன் மேல தனி பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவன் வேற பறவை இனமா இருந்தாலும் கடல் பறவையான இவங்களோட ஒன்றி வாழ்றதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்கில்ஸையும் அதோட அப்பா பறவை ஹீரோக்கு சொல்லி கொடுக்குது. கட் பண்ணா ஒரு நாள் ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் இறைய தேடி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ மட்டும் தான் கூட்டுக்குள்ள இருக்கிற முட்டையை பாத்துக்கிறதுக்காக இருக்கான். இது கூட விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த முட்டை ஹேட்ச் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான குட்டி சீகல் ஒண்ணு வெளியே வருது. அதுதான் ஹீரோவோட தம்பி. கூட்டத்துல புதுசா ஒரு நியூ பார்ன் பிறந்ததுனால சுத்தி உள்ள பறவைகளை எக்ஸைட்டடோட அதை பாக்குதுங்க. அதே சமயம் இறைக்காக போனா அதோட அப்பா அம்மா கிட்டையும் தகவலை தெரியப்படுத்துதுங்க. விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்தா 2 பறவைகளுக்கும் சொல்ல முடியாத சந்தோஷம். தென் பிறந்த அந்த குட்டி பறவைக்கு புதுசா ஒரு அழகான பேர் வச்சுட்டு ஹீரோ கிட்ட அப்பா பறவை சொல்லுது, பாருக்கண்ணா உன் கூட விளையாடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஒரு அழகான தம்பி கிடைச்சிருக்கான், அவனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல அன்னையில இருந்து நாட்கள் போக போக ஹீரோவும் அவனோட தம்பியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல 2 பேரோட விளையாட்டுத்தனத்துல கொஞ்சம் சேட்டையும் அதிகம். அதை கரெக்டா கவனிச்சதும் கூப்பிட்டு, இங்க நீங்க சுத்துற மாதிரி எல்லா இடமும் பாதுகாப்பானது கிடையாது, காரணத்தை கொண்டு கடற்கரை பக்கம் இருக்கிற டவுன் பக்கம் மட்டும் போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறை விளையாடும் போதுமே அந்த அப்பா பறவை கூப்பிட்டு வான் பண்ணுது. கட் பண்ணா டவுனுக்குள்ள கேஜ்ல அடைச்சு வைக்கப்பட்டிருக்க கோழி இனத்தை சார்ந்த மாதிரி பறக்க முடியாத ஒரு பறவை இனத்தை காட்டுறாங்க. லைக் அதுங்கெல்லாம் வெயிட் அதிகமா காட்டுல பறக்க முடியாம வாழக்கூடிய ஒரு பறவை இனங்க. சோ மனுஷங்க எல்லாம் காட்டுல இருந்து இறைச்சிக்காக அதை பிடிச்சு கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்படி புடிச்சு கொண்டு வந்து ஒரு பறவையை கேஜ்ல அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும் போதுதான் தன்னை சுத்தி என்னெல்லாம் இருக்கு நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அங்க தன்னை போலவே புடிச்சு கொண்டு அந்த பறவைகளை சமைச்சு வச்சிருக்கிறத பாத்துட்டு ஒரு செகண்ட் அதுக்கு உசுரே கையில இல்ல, அடியாத்தி அடுத்து நம்ம தான் போலையன்னு பயத்திலயும் பதட்டத்திலயும் கேஜுக்குள்ளேயே அங்கேயும் தள்ளாட திடீர்னு அந்த சமயம் பார்த்து வழியில இருந்து ஒரு முட்டல் இடிச்சு அதிர்ஷ்டவசமா கேஜ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுது. அண்ட் தென் கிடைச்சதா ஒரு வாய்ப்புன்னு கண்ணு மண்ணு தெரியாம அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சது. மனுஷங்க தன்னை ரீச் பண்ண முடியாத இடத்துக்குள்ள போயிடணும்னு புதருக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சு ஒரு வழியா ஊரோட ஒதுக்கு போறவங்கள ஒரு சுடுகாட்டு பகுதிக்கு வந்து சேருது. அந்த இடத்த சுத்தி ஒரே மயான மதியா இருந்தது. யாராவது மனுஷங்க இருப்பாங்களோன்னு மெதுவாக அங்க நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு சில நிமிஷத்துல அங்க மழை வர தொடங்கிருச்சு. அண்ட் தென் அங்கேயே மழையில நலையாத பாதுகாப்பான ஒரு இடமா பார்த்து ஒளிஞ்சுக்குது. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோக்கும் அவன் வயசுல உள்ள மத்த பறவைகளுக்கும் வாழ்க்கையில சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான ட்ரைனிங் காலங்காலமா அவனோட அப்பா தான் எல்லா பறவைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இவனுக்கும் அவர் தான் கொடுக்குறாரு. சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எப்படி பறக்கணும். அதுக்காக கொஞ்சம் உயரமான ஒரு உச்சியா பார்த்து எப்படி பறக்கணும்ன்ற மெத்தட சொல்லி கொடுத்து பறக்க சொல்றாரு. கூட இருந்து மத்த பறவைகள் எல்லாம் சாதாரணமா பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா ஹீரோவால மட்டும் பறக்கவே முடியல. நேரா தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுறான். அடுத்த பாடமா எப்படி தண்ணிக்குள்ள நீந்தணும் அப்படின்றத சொல்லி தராங்க. ஏன்னா ஒரு கடற்பறவைக்கு பறக்கிறத விட தன்னோட இறைய பிடிக்கிறதுக்காக நீந்துறது முக்கியமான ஒரு ஸ்கில். சோ அந்த ஒரு ட்ரைனிங் டாஸ்க்குமே மத்த சீகல்ஸ்க்கு ஈஸியா இருந்தாலும் ஹீரோவால நீந்த முடியுது. ஆனா ப்ராப்பரா மத்த பறவைங்க மாதிரி ஸ்விம் பண்ண முடியல. ஈவன் சொல்லி கொடுக்கற நேரம் போக தனியா அவன் பிராக்டிஸ் பண்ணியுமே அவனால சுத்தமா தண்ணிக்குள்ள நீந்த கத்துக்கவே முடியல. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு நைட்டு என்னதான் இருந்தாலும் தன்னோட பையன்ற முறையில அவனுக்கு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்காக பொதுவா பறவைகளான நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரணும்னா
அதுக்கான திசையையும் வழியையும் கண்டுபிடிச்சாதான் பயணம் பாதுகாப்பா இருக்கும்னு வானத்துல உள்ள ஸ்டார்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவர் சொல்லி கொடுத்தது ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. சின்ன பையன் இல்லையா, இடையில மின்மினி பூச்சியை பார்த்ததும் அதை பிடிக்கிறதுக்காக ஆர்வம் மாறி போடுச்சு. தனது கண்டு அவனோட அப்பாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. ஏன்டா உன்னோட நல்லதுக்காக நான் இங்க கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீ என்னடா கண்டுக்காம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க, இதுதான் உன்னோட அப்பாவுக்கு நீ மரியாதை கொடுக்கறதான்னு திட்டாம திட்டிடுறாரு. மறுநாள் விடிஞ்சதும் மறுபடியும் அதே குளத்துல நீச்சலை கத்துக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை மாதிரியே இருக்கிற அவனோட இனத்தை சேர்ந்த 2 பறவைங்க அங்க வருதுங்க. அப்ப அந்த 2 பறவையும் சொல்லுதுங்க, நீ என்னதான் அந்த கடற்கரை பறவைகளால வளர்க்கப்பட்டிருந்தாலும் நீ வேற ஒரு இனத்தை சேர்ந்த பறவைன்றதை மட்டும் மறந்துடாத. அதனாலதான் அதுங்களை போல உன்னால கத்துக்க முடியல, மாறவும் முடியல. உன்னால எப்படி பறக்க முடியும், எப்படி பறக்க வைக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும், வா நாங்க கத்து தரோம்னு அதுங்களோட இயல்பான பறக்கிற முறையை சொல்லி கொடுத்ததும் கப்பல் ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லா பறவைகளை போல அவனும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் தென் உடனே அங்கிருந்து வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக டவுன் பக்கம் கூட்டிட்டு வருதுங்க. அங்க பசிச்சதுன்னா எப்படி உணவை தேடுறது, அதை மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி சாதுரியமா எடுக்கிறது, இப்படி நிறைய விஷயத்தை ஹீரோக்கு அதுங்க கத்து கொடுக்குதுங்க. அண்ட் அந்த அனுபவம் ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அப்படி போற வழியில தான் 3ஆவதா ஒரு பறவை ஹீரோ சந்திக்கிறான். அதுதான் நம்ம கதையோட கதாநாயகி. நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதவி பண்ண அந்த 2 பறவைகளோட அக்கா தான் அந்த ஹீரோயின் பறவை. அவளுக்கு ஹீரோவை பத்தி முழுசா தெரியாது. சோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தான் பிறந்த உடனே ஒரு கடற்பறவையோட கூட்டத்தால தான் ஆதரிக்கப்பட்டு வளர்ந்தான்ற உண்மையும் சொல்றான். அந்த ஒரு சந்திப்புல 2 பேருக்கு இடையில ஒரு ஸ்பார்க் உருவாகுது. ஒரு பக்கம் நாளுக்கு நாள் ஹீரோக்கு ஒவ்வொரு ட்ரைனிங்கா போயிட்டு இருக்க. அந்த அன்னைக்கு அவனோட லைஃபுக்கு தேவையான முக்கியமான ஒரு ட்ரைனிங் செஷன். ஒவ்வொரு கடற்பறவையுமே உணவுக்காக கடல்ல மீன்களை வேட்டையாடுறது எப்படின்னு கத்துக்கணும். அந்த பயிற்சியில ஹீரோ கூட கலந்துக்கிறது எல்லா கடற்பறவைகளுமே மீனை பிடிச்சிருச்சுங்க. அண்ட் லாஸ்டா ஹீரோட டர்ன் வந்ததும் கரெக்டா மீனை ஸ்பாட் பண்ணி பிடிக்க போற நேரத்துல தவறி தண்ணியில விழுந்து மூழ்கிறான். ஏற்கனவே அவனுக்கு நீச்சல் தெரியாதா. சோ அந்த சமயத்துல அந்த அப்பா பறவை தான் அவனை காப்பாத்துது. என்னடா அது, ஊருக்கே படம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரோட பையன் மக்கா இருந்தா எப்படின்னு ஹீரோ அவனை நினைச்சு அவனே வருத்தப்பட்டுக்கிறான். அந்த அன்னைக்கு சாயந்தரம் அந்த அம்மா பறவை கூப்பிட்டு விசாரிக்குது, பையனோட பயிற்சி எப்படி போச்சு, நல்லா பண்ணானு. அப்போ அந்த அப்பா பறவை சொல்லுது, எங்க அவன் பொருள கண்டிஷன்ல சீக்கிரம் நம்ம கூட சேர்ந்து வாழ்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம் தான் போல. இன்னும் சில நாள்ல நம்மளோட மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவு லாங்கா அதுவும் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம கூட வர்றதுக்கான தகுதி அவன் இன்னும் வளர்த்துக்காதனால நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அவனை அனுமதிக்க முடியாதுன்றாரு. அதை கேட்டது அம்மா பறவை ஹீரோ விட்டு கொடுக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனால முடியும். எப்படியும் வருஷம் நடத்துற பருவகால போட்டி ஒண்ணு அடுத்த சில நாள்ல வரப்போகுது இல்ல, அதுல மத்த பறவைகளோட கலந்துகிட்டு ஜெயிச்சுட்டானா கண்டிப்பா நீங்க அவனை மைக்ரேஷன்ல சேர்த்துக்கணும்னு சொன்னதும் பதிலுக்கு சரி அப்படிதான் ஆகட்டும் பாக்கலாம்னுச்சு. 2 நாள் கழிச்சு சொன்ன மாதிரியே போட்டி ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கிற பறவைகளோட சேர்ந்து ஹீரோவும் ஒருத்தனா இருக்கான். ஒன்ஸ் போட்டி ஸ்டார்ட் ஆனதும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கூட இருந்த மொத்த கடற்பறவையும் காணாம போயிடுச்சுங்க. ஏன்னா காத்த பிரிச்சுட்டு ஹீரோவை விட அவ்வளவு வேகத்துல முன்னாடி போயிடுச்சுங்க. ஆனா அதுங்களுக்கு தெரியாது கடற்பறவைகளை விட ஸ்விஃப்ட் வினத்தை சேர்ந்த பறவைங்க அதுங்களை விட பல மடங்கு வேகமா போகக்கூடியதுன்னு. சோ ஹீரோ அதை எப்ப ரியலைஸ் பண்ணானா, அதுங்கெல்லாம் தன்னை முந்தி போக ஆரம்பிச்சதும் அவனோட அம்மா தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணடிக்க கூடாதுன்னு தன்னையே அறியாம அவன் போட்ட ஹார்ட் ஒர்க்ல பயங்கர வேகமா பறக்க ஆரம்பிச்சா. ஈவன் அவனாலே நம்ப முடியல. இடையில 2 பறவைங்க இவனை தோக்கடிக்கிற மாதிரி முந்தி அடிச்சுட்டு போயிருந்தாலும் பட் கடைசியில் வின் பண்ண தினமும் நம்ம கதாநாயகன் தான். அங்க உள்ள யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். அப்பதான் அவனோட அப்பா பறவைக்கு ரொம்ப பெருமையாகுது தன்னோட மகன் நினைச்சு. அண்ட் தென் அந்த அன்னைக்கு நைட்டு 2 பேருக்கும் சின்ன வேலை வெளியில் இருக்குன்னு கூட்டுல இருக்கிற முட்டைகளை ஹீரோ பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தென் இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னைக்குன்னு பார்த்து நிறைய காட்டு இலைங்க உள்ள போந்து ஹீரோ அடிச்சு போட்டு முட்டையை கொண்டு போக்க பாக்குதுங்க. அண்ட் இடையில கூட சேர்ந்து சண்டை போறதுக்கு தம்பி வந்துமே அவங்க 2 பேரால எதிர்கொள்ள முடியல அந்த எலிகளோட தாக்குதல. ஏன்னா அதுங்க எண்ணிக்கையில கூட்டமா வந்துருச்சுங்க. அப்புறம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுமே எப்படியும் ஒரு எலி ஒரு முட்டையை மட்டும் கொண்டு போயிடுச்சு. அதன் விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்தா அப்பா பறவை, இப்பதாண்டா உன்னை பாராட்டிட்டு ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியா, இதுக்கு மேல நீ எங்களோட வாழ்றதுக்கு தகுதியானவனே இல்ல, இனிமே நீங்க குடும்பத்தை சேர்ந்தவன்ல நீ கிளம்புன்னு ஹார்ஷா பேசி ஹீரோவை பையனு கூட பார்க்காம அடிச்சு துரத்திடுது. கூடவே இருந்து அம்மாவோ தம்பி பறவையாலும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அதோட அப்பா பறவை ப்ராமிஸ் பண்ணிடுச்சு என்ன அறியாம யாருமே ஹீரோவை கூட்டத்துல சேர்த்த கூடாதுன்னு. அப்புறம் அன்னைக்கு இருந்து ஹீரோ தனிமையா தான் வாழ ஆரம்பிக்கிறான். வருத்தத்தோட டவுன் பக்கம் போயிட்டு இருக்கும் போதுதான் கோழி மாதிரி ஹீரோ அந்த பறவை சந்திக்கிறான். எனக்கு யாருமே இல்ல, உன் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமான்னு சொன்னதும் அந்த பறவையோட நிலைமையுமே கிட்டத்தட்ட மோசமா இருந்ததுனால ஓகே சொல்லிடுச்சு. தன் பேசி பழக ஆரம்பிச்சதும் ஹீரோ அதுக்கு ஒரு டீல் கொடுக்குறான். நீ எனக்கு ஆதரவு கொடுத்ததுனால உனக்கு எப்படி பறக்கணும்ன்றத சொல்லி கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு பறக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறான். அது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியுமே வேலைக்கு ஆகல. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலா அது பறவை இனத்தை சேர்ந்தது தான். ஆனா அதால பறக்க முடியாதுன்றது ஹீரோக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. அப்புறம் ஒரு கட்டத்துல அதுவே ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கூப்பிட்டு சொல்லுது, ஆதரவு தேடி என்கிட்ட வந்ததுக்கு உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ பேசாம உன்னோட இனத்தை சேர்ந்தவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணு, அங்க உனக்கான பாதுகாப்பு ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்கன்னு சொன்னதும் சரின்ட்டு ஹீரோவும் லாஸ்டா அவனுக்கு பறக்கிறதுக்காக 2 பறவைங்க உதவி பண்ணுச்சு இல்லையா, மறுபடியும் அதுக்கு கிட்டே வந்து இப்படிதான் நடந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு இனி நான் உங்க கூடவே இருந்துட்டான், அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னும் போது இப்பதான் நீ ஒரு சரியான முடிவு எடுத்து உன் இனத்துக்கிட்டே வந்து சேர்ந்திருக்கிற, அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இனிமே நம்ம எல்லாம் ஒரு டீம்னு அன்னையில இருந்து ஹீரோ அவங்க கூட தான் இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில அவனுக்கு சாப்பிடறதுக்காக உணவு கொடுக்குறாங்க. தென் மதிய உணவு தேடி எல்லா வாரங்களும் வேட்டையாட கிளம்பிருச்சுங்க. அப்போ ஹீரோவும் கூட சேர்ந்து போகும்போது தான்
கூட பறக்கிற மத்த பறவைகள் எல்லாம் வித்தியாசமா பறக்கிற ஒரு செயலை கவனிக்கிறான். அந்த மாதிரி இவனால பறக்க முடியல. சோ அந்த சமயத்துல ஹீரோயின் பறவை தான் அந்த பறக்கிற டெக்னிக் அவனுக்கு சொல்லி கொடுக்குது. ஏன்னா மத்த பறவைகளை காட்டிலும் குறிப்பா அந்த ஸ்விஃப்ட் இன பறவைங்க ஹம்மிங் பேர்டுக்கு ஈக்குவலான ஒரு பேர்ட் ஸ்பீஷியஸ். சோ அதுங்களால ஆகாயத்துல பறந்துட்டே ஒரு இடத்துல நிக்க முடியும். ஒரு பக்கம் ஹீரோவோட தம்பி பறவையால அவனை பார்க்காம இருக்க முடியல. சோ அவனை சந்திக்கிறதுக்காக அந்த பறவைங்க எல்லாம் கூட்டமா போனதை பார்த்துட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட போய் விசாரிக்கிறான், என்னோட அண்ணன் உங்க கூட தான் இருக்கானான்னு. பதிலுக்கு அதுங்க ஹீரோ பத்தின சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அப்புறம் அந்த தம்பி பறவைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான்ற விஷயம். அவனை சந்திக்கிறதுக்காக அதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பாவது கிடைக்குமா அதுங்க கிட்ட கேட்கும்போது, நீ என்னதான் அவனோட தம்பியா இருந்தாலும் ஒரு கடற்கரை பறவையெல்லாம் எங்க கூட பார்ட்டியில சேர்த்துக்க முடியாது, நீ இடத்த காலி பண்ணு தம்பின்னு கடினமா பேசி அனுப்பிடுச்சிங்க. கட் பண்ணா பார்ட்டியில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே பயங்கர ஃபன்னா போகுது. அண்ட் அப்படியே அதை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல சாப்பாட்டுக்காக ஹீரோ ஹீரோயின் அண்ட் அவளோட தம்பிங்க ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து டவுன் பக்கம் பறந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோவோட தம்பிக்கு அவன் போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. உடனே அவனை ஃபாலோ பண்ணி மீட் பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது துரதிருஷ்டவசமா தவறி எலிகளோட கூட்டத்துக்கு நடுவுல வசமா மாட்டிக்கிறான். சிங்கிளா இருக்கிறதுனால எதிர்த்து சண்டை போட முடியல. சோ அதுங்களாம் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டா அப்ப சத்தம் கேட்டு ஹீரோவே வந்துடுறான். கூடவே ஹீரோயினும் அவளோட தம்பிகளும் சேர்ந்து மொத்தமா அந்த எலிகளை எதிர்கொண்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதும் பயந்து அதுங்களும் விட்டு போயிடுச்சுங்க. அந்த ஹீரோவோட தம்பியும் சேஃபா காப்பாத்தப்பட்டுறான். அப்பதான் ஹீரோ இவன் தான் என்னோட தம்பின்னு ஹீரோயின் கிட்டையும் அவளோட பிரதர்ஸ் கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். தம்பி கிட்டையுமே நான் தனிமைப்படுத்தப்பட்டப்ப இவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்து உதவி பண்ணாங்கன்னு அவங்களையும் இவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி தம்பி பறவை ஹீரோவை தனியா கூப்பிட்டு, அப்பா தான் உன்னை கோவத்துல பேசி அனுப்பிட்டாரே தவிர எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி நீ எங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு விருப்பம். இன்னும் 2 நாள்ல மைக்ரேஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நீ எங்க கூடவே வந்துரு, வா இப்ப நாம போலான்னு சொன்னப்போ அதை கேட்டு ஹீரோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட இடம் எது எனக்கானதுன்னு இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் இங்க இருந்து அங்க வரதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ தம்பி, என்னைக்கும் உன்னையும் சரி அப்பா அம்மாவையும் சரி மறக்கவே மாட்டேன். அண்ட் அதே சமயத்துல உங்க மேல இருக்கிற பாசமும் என்னைக்கும் எனக்கு குறையாது. இப்போதைக்கு நீங்களா இருக்கிறதா நல்லது, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறதா நல்லதுன்னு ஆர்வத்தோட வந்த தம்பிக்கு அவனோட பதில் ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி இருந்தாலும் அவன் சொன்னதுக்குமே முக்கியமான ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு திரும்ப எதுவும் கேள்வி எழுப்பாம மௌனத்தோட அங்கிருந்து கிளம்பிடுது தம்பி பறவை. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண போயிட்ட நேரத்துல மறுபடியும் அதே காட்டுலிக கூட்டமா சேர்ந்து இந்த பறவைகளோட முட்டைகளை கூட்டுல இருந்து தூக்கிட்டு போதுங்க. இதை எப்படியோ பறக்க முடியாத அந்த பறவை பாத்துருச்சு. உடனே அங்கிருந்து வேறசா போய் ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லுது, ஏண்டா அங்க உங்க இனத்தை சேர்ந்த மொத்த பறவைகளோட முட்டையுமே அந்த எலிங்க தூக்கிட்டு போயிடுச்சுங்க, அது தெரியாம நீங்க என்னன்னா இங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறுபடியும் திருடிட்டு போன அந்த எலிங்க கிட்ட இருந்து எப்படி முட்டைகளை ரெக்கவர் பண்றதுன்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அண்ட் அவளோட பிரதர்ஸ் 2 பேரையும் கூட கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எலிகளை ட்ரேஸ் பண்ணி அதுக்கு முட்டையை கொண்டு போய் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா அது என்ன மாதிரியான இடம்னா, மனுஷங்க குடிக்கிறதுக்கான ஒயின் பேரல் அடைச்சு வச்சிருக்கிற அண்டர்கிரவுண்ட் குடோனு. எதிர் தாக்குதல் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கு இவங்க கிட்ட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருக்கு. சோ ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சு உதவிக்காக எக்ஸ்ட்ரா பறவைகளை கூட்டிட்டு வர சொல்லிட்டான். தென் இவனோட பிளான் என்னன்றது ஆல்ரெடி அவனோட தம்பி கிட்டே சொல்லிட்டான் போல. சோ அவனு இப்போ உதவிக்காக வந்துடுறான். ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்குள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கொஞ்சம் கிடக்கிற முட்டைகளை எப்படி கொண்டு போறது பக்காவா ஐடியா ஒண்ணு யோசிச்சு சுத்தி இருந்த பேரல்ல இருந்து அத்தனை வைனையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. சோ அது எல்லாமே லீக் ஆகி டோட்டல் அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கிருந்த எலிகளுமே ஈரப்பதத்துல இருக்க முடியாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேற இடத்த நோக்கி தெரிச்சு ஓடிடுதுங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே முட்டை எல்லாமே ஒயின்ல மிதந்து மேல வந்துருச்சு. அப்புறம் அதை கொண்டு போலான்னு பாக்குற நேரத்துலதான் அப்பயுமே அதுல ஒரு சில இலைங்க இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இலைகளோட எண்ணிக்கை அதிகமானதுல இந்த பறவைகளால ஈடு கொடுக்க முடியல. அப்பதான் உதவிக்காக வான்கோழி மாதிரி இருக்கிற அந்த பெரிய பறவை வருது. அங்க இருந்த மொத்த எலிகளையும் வச்சு வெளுத்துட்டுருது. அப்புறம் விட்டா போதும்னு அந்த எலிகளுமே தோல்வி ஒத்துக்கிட்டு தெரிச்சு ஓடிடுச்சுங்க. தென் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து அந்த முட்டையோட பங்களிப்புல ஹீரோவோட தம்பி பறவையும் ஒருத்தன். ஆனா அவனுக்கான ரெக்ரெட் அந்த பறவைய கூட்டத்துல கிடைக்கல. ஏன்னா அதுகளுமே இவன் வேற இனத்தை சேர்ந்த பறவைன்னு பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா இடத்துலயுமே இப்படிதான் நாட்டுங்க அவன் கோச்சிட்டு போயிட்டான். சரி ஹீரோவும், ஏன்டா இப்படி இருக்கீங்க, அங்கதான் எனக்கு எப்படி பார்த்தாங்கன்னா என் இனத்துல இருக்கிறவங்களே அப்படிதான் பாக்குறீங்கன்னு தம்பியை சமாதானப்படுத்துறதுக்காக பின்தொடர்ந்து போகும்போதுதான் வானத்துல ஒரு பயங்கரமான புயல் உருவாகிறதுக்கான அறிகுறி வரதை ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்றது தற்கொலைக்கு சமமான ஒண்ணு. தன்னோட அப்பா கிட்ட அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக வேகமா வந்து சொல்றான். ஆனா அவர் என்னன்னா, நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறதுன்னு, எந்த நேரத்துல மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிரிக்காக்கு சேஃபா போகிறதுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்ற மாதிரி இடையில எந்த புயலும் வரப்போறதுன்னு அவன் சொல்ல வந்த விஷயத்த அலட்சியமா எடுத்துக்கிட்டு வந்த வழியை கிளம்ப அனுப்பிச்சுட்டுறாரு. அவன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியும் எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் வருத்தத்தோட வீடு வந்து சேர்ந்ததும் அங்க அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த முட்டையில 2 சீகல் முட்டை இருந்திருக்கும் போல அதுவும் ஒண்ணு பொறிச்சிருது. அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான சீகல் வெளியே வந்ததும் அதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி ஹீரோ கிட்ட சஜஷன் கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ சீகல் கிட்ட வளர்ந்தவன் இல்லையா.
ஆனா ஹீரோக்கு இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏற்கனவே ஓராதுங்களால வளர்க்கப்பட்டு வீணா போய் நிக்கிறேன், இதுல புதுசா இது வேறையான மனம் முடிஞ்சு சொன்னதை கேட்டதும் அவனோட இனத்தை சேர்ந்த மொத்த பறவைகளும் ஹீரோ கிட்ட ரெக்வஸ்ட் வைக்குதுங்க. நாங்கெல்லாம் ஏதோ பொழுது பொழுதும் கூட பழகல, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அதை சால்வ் பண்றதுக்கான வழி எங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா சொல்றோம், அது என்னன்றது நீ சொல்லுன போது நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். இவ்வளவுதான விஷயம், உடனே புயல்ல சிக்க கூடாதுன்னா மைக்ரேஷனுக்கு முன்னாடி அவங்கள ஸ்டாப் பண்ணணும், அப்படி அதையும் மீறிச்சுன்னா அவங்கள சேஃபா கொண்டு போய் ஆப்பிரிக்காவுக்கு விடணும், அதான பிளான் அப்படின்ட்டு ஹீரோ கூட சேர்ந்து அந்த கூட்டத்தோட மொத்த பறவையும் சேர்ந்து முன்னெச்சரிக்கையாவே நடவடிக்கை எடுத்ததுல வேக வேகமா வந்து சேர்ந்த இடத்துல ஆல்ரெடி அதுங்க கொஞ்சம் ஏர்லியராவே மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டுச்சுங்கன்னு விஷயம் தெரிய வருது. அப்புறம் அப்பயுமே காலம் தாழ்த்தாம கடலை கடந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிற கடல் பறவைகளோட கூட்டத்துக்கிட்ட ரீச் ஆயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே ரியலைஸ் ஆகுது ஹீரோ சொன்ன மாதிரி புயல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு. சோ ஹீரோட இனத்தை சேர்ந்த பறவை எக்கச்சக்கமா இருந்ததுனால அந்த கடற்பறவை கூட்டத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு வந்துருச்சு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். புயல்ல மாட்டிக்க கூடாதுன்னா உயரமான பகுதிக்கு போயிடணும்னு சொன்னதை கேட்டு அங்குள்ள எல்லா பறவைகளுமே ஒன்று சேர்ந்து போராடி ஒரு வழியா புயலை கடந்து அமைதியான மேகமூட்டத்துக்கு நடுவுல பறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில எல்லாரையும் காப்பாத்தின ஹீரோக்கு அவனோட தம்பியை காப்பாத்த மறந்துட்டான். ஏன்னா இதுக்கடையில அவனோட தம்பியை புயல்ல மாட்டிக்கிட்டான். சோ அவனை ரெஸ்கியூ பண்ற முயற்சியில போகும்போது தான் வேற ஒரு பறவை அவனை காப்பாத்தி கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கு. தென் 2 பறவைகளையுமே ரெஸ்கியூ பண்ணி அவனையும் சேஃபா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா ஹீரோ இப்படி நல்லது பண்ணதை பார்த்து ஹீரோட அப்பா பறவை அவனோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு திருந்திருது. அங்க இருந்து 2 இனத்தை சேர்ந்த பறவைகளும் பயணம் பண்ணி ஆப்பிரிக்காக்கு மைக்ரேட் ஆகி வந்துடுறாங்க. அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா அந்த சீசனை என்ஜாய் பண்ற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இதோட முடிஞ்சது.